எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தொடர்ந்து நம் ராஜநிலையில் பங்கேற்றும் தன் திறமையால் பல மேடை கண்ட பேச்சாளர், புன்னகை புதல்வி அஸ்ட்ரோ திருமதி கனிமொழி அம்மா அவர்களை புத்திர பாக்கியத்திற்கு துணை போவது 11ஆம் பாவகமே என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 7வது கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்காக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ காலையிலேருந்து 7வது கருத்தரங்கம் குழந்தை பாக்கியம் எந்தெந்த பாவத்தோட கனெக்ட் ஆனால் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஸ்பீச் எல்லோரும் சிறப்பாக 10 பேரும் பேசியிருக்காங்க. சூப்பராக சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஒரு பாவத்தை வச்சு, அதாவது 5ஆம் பாவம் இயங்கணும்னா எல்லா பாவமும் இயங்கணும் அப்படிங்கிறத சிறப்பாக பேசியிருந்தாங்க. இப்போ நான் பேசுகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் பாவம். இப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு நமக்கு எல்லோருக்கும் ரொம்ப தேவைப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் தானே. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பர், தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு சொல்லி அப்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் தான் குழல் இனிது யாழ் இனிதுன்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த குழந்தையோட முக்கியத்துவத்தை எந்த வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னு பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில பூர்வ புண்ணியம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட அடிப்படையில் தான் இருக்குது. அதனால தான் அந்த பூர்வ புண்ணியத்தில் குழந்தைகளையும் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியம் இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குது. நமக்கு பூர்வ புண்ணியத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகள் எப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை விட ஒரு முக்கியமானது, சரி ஓகேங்க, பூர்வ புண்ணியத்தின் மூலம் குழந்தைகள் கிடைக்குதுங்க, ஓகே. ஆனால் அந்த குழந்தைகள் அதிர்ஷ்டமானதாக கிடைக்குதா அப்படிங்கிறத எந்த பாவம் சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 தாங்க சொல்லும். 11 தான் சொல்லும். அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி, அதாவது ஒரு 2 பேருக்கு திருமணம் ஆகுது, கணவன் மனைவி, அவங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஓரளவுக்கு சுமாரா போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய குழந்தை பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆகுது. இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா 11 தான். 11 வச்சுதான் நீங்க பிறந்த பிறகு உங்கள் குழந்தைகள் மூலம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்றது பாத்தீங்கன்னா 11 தாங்க. அதனால பாத்தீங்கன்னா, குழந்தைகள் மூலம் வளர்ச்சி அப்படின்னா அது 11 தான். அப்ப 11 மிகவும் முக்கியமான இடம். அப்ப நீங்க 11 பாத்தீங்கன்னா தான் உங்களுடைய அதாவது நீங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு டெவலப் ஆகுறீங்க, எந்த அளவுக்கு உயர்றீங்க அப்படிங்கிறத நம்ம சிறப்பா சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க குடும்ப அதாவது உங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு 11ஆம் இடத்துல உங்களுடைய, அதாவது உங்கள் குழந்தை வேணும் அப்படிங்கிறப்ப அந்த 11ஆம் மாதத்துல நீங்கள் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இது நீங்க எந்த மாதத்தை கணக்கு எடுத்துக்கணும்னா, தமிழ் மாதத்தை நீங்க கண்டிப்பா கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சிறப்பா இருக்குங்க. அதிர்ஷ்டமான குழந்தை உங்களுக்கு 100% பிறக்குங்க. இது நாங்க அடிச்சு சொல்றேன். நீங்க உங்க ஜாதகத்தை நீங்க நீங்க பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்ப 11 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்கதான் நமக்கு ஆசைகள் இருக்கு, அபிலாசைகள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு, நம்ம பெறக்கூடிய இன்பங்கள் எல்லாமே இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 11ல என்ன கிரகம் இருந்தாலும் அது நல்லதை தான் செய்யும் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே ஒரு ரூல் இருக்கு. அப்ப இந்த 11 நமக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை தருது பார்த்தீங்களா? அப்ப இந்த ஆசைகள், நம்ம இப்போ ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா, இப்ப கணவன் மனைவி திருமணம் ஆகுது, அவர்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கணும் இல்லையா? குழந்தை பிறக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள், ஆசைகள், இதை எல்லாமே தோற்றுவிக்கக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 11 தான். அப்ப இந்த 11 ஒருத்தருக்கு செயல்பட்டால் மட்டுமே தான் நமக்கு 5ம் ஆட்டோமேட்டிக்கா செயல்படும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் அதிர்ஷ்டகரமான குழந்தைகள், அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைகள், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா 11 வலுப்படுத்தணும். அதனால பாத்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னாலே 11 தாங்க முக்கியம். நான் அடிச்சு சொல்லுவேன். நீங்க எந்த ஜாதத்துல வேணா யாரு வேணா பாத்துக்கோங்க, 11ஆம் பாவத்துல குழந்தைகள் அதாவது கிரகங்கள் சிறப்பா இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப அம்சமான
குழந்தைகள் வந்து பிறக்குங்க. சரி, ஓகேங்க. இந்த 11ல இந்த இருக்கிற கிரகங்கள், அதாவது நம்ம நவகிரகங்கள்ல எந்தெந்த மாதிரி கிரகங்கள் இருந்தா எப்படியெல்லாம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்க பரிசோதனை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி, அதாவது 11ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன மாதிரி குழந்தைகள் இப்ப பிறக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிகாரமுள்ள, நல்ல நிர்வாக திறமை உள்ள, நல்ல ஒரு பேர் புகழ் கம்பீரமா போனாலே ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு லுக்குள்ள ஒரு குழந்தை உங்களுக்கு கண்டிப்பா சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா பிறக்கும். அதே மாதிரி சூரியன் வந்து சந்திரன் வந்து 11ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகும் அறிவும் நிறைந்த குழந்தை, பாசம் அன்பு நிறைந்த குழந்தை, அடுத்தவர்களை வந்து நல்லா ஒரு என்ன சொல்றது, உலக விஷயங்கள்ல தன்னை வந்து அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய குழந்தை, அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் செய்யக்கூடிய குழந்தை, அந்த மாதிரி குழந்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குங்க. அப்பனா செவ்வாய்னாலே உங்களுக்கு என்ன வரும்? வீர தீரமான குழந்தை, அந்த மாதிரி நல்ல ஒரு உடல் கட்டுக்கோப்பான குழந்தை, வீர தீரமா சாகசங்கள் படைக்கக்கூடிய குழந்தை, அந்த மாதிரி குழந்தை வந்து உங்களுக்கு செவ்வாய் இருந்தா கிடைக்குங்க. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா 11ல புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11ஆம் இடமே மிக ரொம்ப சிறப்பு வாய்ந்த விடம். அதுல புதன் இருக்குன்னா சொல்லவா வேண்டும்? உங்கள் குழந்தை கண்டிப்பாக புத்திசாலியாக, அறிவும் சாதுரியமும் நிறைந்த குழந்தையாக, தந்திரங்கள் நிறைந்த குழந்தையாக, எந்த சூழ்நிலையும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய திறமை உள்ள குழந்தையாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குரு இருந்ததுன்னா சொல்லவா வேண்டும்? அதாவது ரொம்ப புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும். அறிவும் புத்திசாலித்தனமும் நிறைந்து இருக்கும். ஏன்னா அறிவு வேற, புத்திசாலித்தனம் வேற. அனுபவம் இருக்கணும், புத்திசாலித்தனம். அதாவது அறிவுங்கிறது நம்ம படிப்பு கொண்டு வர்றது, அனுபவ அறிவை தரக்கூடிய ஒரு குரு. அப்ப இந்த குழந்தை சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா நல்ல மெச்சூர்டா பேசும். நம்ம பார்த்திருப்போம் தெரியுங்களா? ஒரு சில குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வயசுலயே ரொம்ப மெச்சூர்டா பேசுங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து 11ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப நாலேஜபிள் குழந்தைங்களா பேசும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு சின்ன வயசுல அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, இந்த மாதிரி தாத்தா பாட்டிங்களுக்கு கூட அட்வைஸ் பண்ற குழந்தைங்க, இந்த மாதிரி நல்ல அறிவு சார்ந்த விஷயம், நல்ல ஒழுக்கம், அதாவது நல்ல பக்தி அதிகமா இருக்கிறது, ஒழுக்கம் நிறைந்த குழந்தையா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சுக்கிரன் இருக்கு அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சி இல்லையா? ரொம்ப அழகா அன்பா பேசக்கூடிய குழந்தையா கொடுக்கும். இந்த குழந்தையின் மேலும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து கலை நிகழ்ச்சியில ஆர்வம் அதிகமா இருக்கும். இந்த குழந்தை பிறந்த பிறகு உங்கள் வீட்டுல நிறைய மகிழ்ச்சி, அதாவது ஒரு மகாலட்சுமி பிறந்தது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இதா இருக்கும். உங்க குடும்பமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பமா உங்க குடும்பம் மாறும். அந்த மாதிரி ஒரு அம்சமா இருக்கும். உங்க உங்க குடும்பத்துல வந்து எல்லா செல்வங்களுமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அஷ்டலட்சுமி உங்க குடும்பத்துல விளையாடும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான இது கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11ல சனி பகவான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 11ல சனி பகவான் இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சனி பகவான் அப்படிங்கறதுனால நம்ம இதெல்லாம் குறையெல்லாம் நம்ம நெகட்டிவா எதுவுமே சொல்லக்கூடாது. சனி பகவான் இருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுடைய குடும்பத்துல, அதாவது முன் ஜென்மத்துல நீங்க செய்யக்கூடிய கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கிற இந்த குழந்தை. அப்ப என்னன்னா நீங்க போன ஜென்மத்துல எதெல்லாம் விட்டுட்டீங்களோ அதை கண்டினியூ பண்ணி இந்த ஜென்மத்துல அதை முடிச்சு வைக்கக்கூடிய குழந்தை தான் 11ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய குழந்தை. அப்ப இந்த 11ல சனி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து உங்க குடும்பத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். தடைகள், இது வரைக்கும் நிறைய தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எறியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகேங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்கு. நம்ம என்ன எல்லாமே ராகு கேது சனினாலே நம்ம பயந்து கொள்ள அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ராகுங்கிறது என்னன்னா உங்களுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளுடைய தந்தை வழி முன்னோர்கள். அப்ப இந்த ராகு வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இவங்க பிறக்கக்கூடிய அந்த ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க தாத்தா வழி வம்சம். இந்த குழந்தை பாருங்க, அப்படியே அசல் பாத்தீங்கன்னா தாத்தா மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி அந்த வம்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கும். அந்த தாத்தா அவர் விட்டு சென்ற முன் ஜென்ம கர்மாவை கண்டிப்பா இந்த குழந்தை வந்து அனுபவிக்கும். அந்த மாதிரி 11ல வந்து ராகு இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா இது தாய் வழி கர்மா, தாய் வழின்னு சொல்லக்கூடியது. அப்ப தாய் வழியில இருக்க ஜெனட்டிக் அந்த மாதிரி எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து இந்த இதுல வந்து பிறக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதாவது தாய் வழியில. அப்ப அந்த குழந்தை தாய் வழி கர்மால என்னென்ன இதெல்லாம் வந்து அவங்க விட்டு சென்றது
அப்படிங்கிறத இந்த குழந்தை வந்து கண்டினியூ பண்ணி இந்த குழந்தை இந்த ஜென்மத்தில் எல்லா இதையும் தோஷத்தையும் குறைக்கக்கூடிய குழந்தையா பிறக்கும். இந்த மாதிரி 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே நமக்கு அதை சார்ந்த விஷயங்கள் வந்து ஃபுல்ஃபில்லாக 100% ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும், ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த புத்திர பாக்கியத்துக்கு 11ஆம் இடம் வந்து கண்டிப்பாக வந்து மெயினாக எல்லா பாவத்தை விட என்னை பொறுத்தளவுக்கு 11 தாங்க உதவி பெறும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்துல இப்ப நம்ம இந்த 11க்கு என்ன என்ன இடம் பார்த்தோம்னா இந்த 5ஆம் இடம் இல்லையா, 11க்கு 7ஆம் இடம்ங்கிறது 5ஆம் இடம். அப்ப இந்த 5க்கு 7ஆம் இடங்கிறது 11. அப்ப ஒருத்தர் கணவன் மனைவி அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் இணைந்து செயல்படுவதன் மூலம் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தை தான் 5 என்கிற புத்திரம். அப்ப இது வந்து இந்த 11 செயல்படுறதுனாலதான் இந்த குழந்தை பாக்கியம் எல்லாம் நமக்கு சிறப்பா கிடைக்கும். எந்த பாவம் கனெக்ட் ஆனாலும் அதெல்லாம் சிறப்பு இல்லைங்க. இந்த 11ங்கிறது உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உங்களை வளர்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், உங்களுக்கு பேரை கொடுக்கும், புகழை கொடுக்கும். இந்த குழந்தை பிறகு நிறைய பேர் நம்ம கேட்பாரு, இந்த குழந்தை பிறந்த பிறகு இவங்க வாழ்க்கையை மாறி போச்சுங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதிர்ஷ்ட குழந்தை, இந்த குழந்தை பயங்கர அதிர்ஷ்ட குழந்தைங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே உங்க ஜாதகத்துல 11 சம்பந்தப்பட்டா மட்டும்தாங்க கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒரு அற்புதமான தருணம். ஈரோடுங்கிறது ஒரு அற்புதமான இடம். அது புராணத்துல ஏதோ ஒரு வகையில வரக்கூடிய இடம். ஈரோடுங்கிறது அது சரியா எனக்கு தெரியல. ஆனா ஈரோடு வந்து ஒரு அற்புதமான ஒரு பூமி. அந்த பூமியில இருந்து உலகம் பூராமே பார்த்து கொண்டிருக்கிற, இப்ப கவனிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஒருத்தர் பேசினாங்க, கனிமொழி பேசுனாங்க, உலகமே இப்படி ஒரு பெண்மணியா ஒரு வியத்தக உரிமையில அற்புதமா பேசுனாங்களா அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. என்ன காரணம்னா, ராவணன் வந்து எல்லா கிரகத்தையும் 11ஆம் இடத்துல உட்கார வச்சுதான் அவன் உட்கார வச்சான்னு அப்படி ஒரு பலம் உண்டு. ஏன்னா அவன் எல்லா வித்தியும் தெரிஞ்சவன். அப்ப 11ல இருந்தா எல்லா கிரகங்களும் நல்லது செய்யும், எல்லா கிரகங்களும் நல்லது செய்யும், தெளிவா தொட்டு. அப்ப 11ஆம் இடம் தான் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது. அதாவது பெண்களுக்கு வந்து 9ஆம் இடம் முதல் குழந்தை, 2ஆம் இடம் 11ஆம் குழந்தைங்கிறது 2வது குழந்தைங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதே போல வந்து சொன்ன பாரு, அந்த 5க்கு நேர் 7ஆம் இடம் 11ஆம் இடங்கிறது புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது. சாதாரண குழந்தைங்கிறது 5ஆம் இடம், அதிர்ஷ்ட குழந்தைங்கிறது 11ஆம் இடம் அப்படிங்கிறத அழகா தெளிவா சொன்னாங்க. அவங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு பதிவுக்கு மன மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.